ஏன் அவர் என்னை விடுதலையாக்குகிறார்? இயேசு நம்மை விடுதலையாக்குவதற்கான காரணம் என்ன? விடுவிக்கப்பட்டவன் வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும். அல்லேலூயா. காரணம் சொல்றேன். ஆதியிலே ஏதேன் தோட்டத்தில் தேவன் மனிதனை படைத்து வாழ வைத்தார். பல நாட்கள் ஆண்டவர் பகலின் குளிர்ச்சியான வேளையில் வருவார். மனிதனும் ஆண்டவரும் தம்மில் நல்ல உறவு இருந்தது. இருவரும் இணைந்து பயணிப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, பகலின் குளிர்ச்சியான வேளையில் அவர்கள் நடுவில் கர்த்தர் என்ன செய்வாராம்? உலாவினார் அப்படின்னு படிக்கிறோம். உலாவினார் அப்படின்னு படிக்கிறோம். தைரியமா ஆண்டவருக்கு முன்னாலே மனிதன் என்ன செய்தான்? நின்றான். தைரியமா நின்றான். ஆனால் என்றைக்கு பிசாசின் சத்தங்களுக்கு செவி கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி அயர்ந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஆண்டவருக்கு முன் தைரியமாய் மனிதனால் என்ன செய்ய முடியல? நிற்க முடியல. பாவம் தேவனை விட்டு மனிதனை அகற்றியது. தீமை ஆண்டவரை விட்டு மனிதனை அகற்றியது. தேவ சமூகத்தை விட்டு மனிதனை அகற்றியது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஒரு முறை சீனாய் மலையில் வைத்து ஆண்டவர் மக்களோடு பேசுகிறார். இஸ்ரவேல் மக்களோடு பேசுகிறார். பேசும் பொழுது இஸ்ரவேலர்களின் பதில் என்ன? மோசேயை பார்த்து சொல்லுகிறாங்க, மோசே, ஆண்டவர் எங்களோடு நேரடியாக பேச வேண்டாம். அவர் எங்களோடு நேரடியாக பேசினால் நாங்கள் செத்து போவோம் அப்படிங்கிறாங்க. தேவனுடைய வார்த்தையை நேரடியாக பேசுவதற்கும் கேட்பதற்கும் உள்ள திராணி மனிதனை விட்டு என்ன செய்து விடுகிறது? போய்விடுகிறது. அப்ப ஆண்டவருடைய ஒரு எதிர்பார்ப்பு என்ன? என் பிள்ளைகள் என்றைக்கும் மறைந்து வாழ வேண்டியவர்கள் அல்ல. என் ஜனங்கள் என்றைக்கும் ஒழித்து கொள்ள வேண்டியவர்கள் அல்ல. ஆண்டவர் சொன்னார், வாழ்நாளெல்லாம் என் ஜனங்கள் எனக்கு முன்பாக நிற்க வேண்டும். அல்லேலூயா. அதன பைபிள் சொல்லுது, புதிய ஏற்பாட்டில் தைரியமாய் கிருபாசன தண்டை சேர கடவோம் அப்படின்னு இருக்கு. அப்போ ஒரு பழைய ஏற்பாட்டில் ஒரு மனிதனை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அதாவது எலியா தன்னை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அவர் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படிம்பார். எலியா அப்படித்தான் பேசுவார். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லாத பட்சத்தில் தேசத்தில் மழை இனி பெய்வதில்லை என்றார். கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அப்ப இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு முன்பாக நிற்குதல் என்பது ஒரு பெரிய பாக்கியம்ங்க, பெரிய பாக்கியம். அது ரட்சிக்கப்பட்டவர்களால தான் முடியும். அது மீட்கப்பட்டவர்களால தான் முடியும். அது விடுவிக்கப்பட்டவர்களால தான் முடியும். அதனால தான் சொன்னார், நான் மனிதனை விடுதலையாக்குவதற்கு முதல் காரணம் என்ன? வாழ்நாளெல்லாம் எப்படி இருக்கணும்? பயமில்லாமல் இருக்கணும். இரண்டாவது சொல்லுகிறார், வாழ்நாளெல்லாம் இந்த மனிதன் எனக்கு முன்பாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது அடுத்த ஒரு வார்த்தை இருக்கிறது பாருங்க. எப்படி இருக்கணும்? ஒன்று, பரிசுத்தத்தோடும். எப்படி இருக்கணும்? மனிதன் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய விருப்பம் தான். ஆண்டவர் ஏன் இந்த உலகத்திலே வந்தார்? ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே தன்னுடைய வாழ்க்கையை மனுக்குலத்தின் விடுதலைக்காக ஒப்பு கொடுப்பதற்கான காரணம், இயேசு வருவதற்கான காரணம், வாழ்நாளெல்லாம் மனிதன் பரிசுத்தம் உள்ளவனாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் பரிசுத்தமாக்குகிற ஒரே தேவன் இயேசு. காரணம், அவர் பரிசுத்தம் உள்ளவர். பைபிள் சொல்லுது, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் எல்லாரும் எனக்கு ஏற்றபடி பரிசுத்தராக இருங்கள். அப்போ ஆண்டவர் நம்மை விடுவிப்பதற்கான மூன்றாவது காரணம் நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படி. அடுத்த வார்த்தை என்ன சொல்லி இருக்குமா? நீதியோடும். வாழ்நாளெல்லாம், வாழ்நாளெல்லாம். அந்த வார்த்தையை நீங்க மறந்துடக்கூடாது. உயிரோடு இருக்கிறது வரையிலும், உயிரோடு இருக்கிறது வரையிலும் பரிசுத்தமா இருக்கணும். உயிரோடு இருக்கிறது வரையிலும் நீதியாய் இருக்கணும். உயிரோடு இருக்கிறது வரையிலும் நீதியா இருக்கணும்.
இயேசு சொன்னார் யோவான் இடத்துல, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது அப்படிங்கிற. அப்போ உயிரோடு இருக்கிறது வரையிலும் நம்ம எப்படி இருக்கணுமா? நீதியா இருக்கணும். அதனால கர்த்தர் என்ன செய்தார்? நம்மை விடுதலையாக்குகிறார். கடைசியா ஒரு வார்த்தை இருக்கு, அதை சொல்லுங்க. ஊழியம் செய்யணும், ஊழியம் செய்யணும். ஆண்டவர் நம்மை விடுதலையாக்குவதற்கான எத்தனை காரியங்கள் கற்றுக்கொண்டோம். ஒன்று, உயிரோடு இருக்கும் அளவும் பயமில்லாமல் இருக்கணும். உயிரோடு இருக்கிறது வரையிலும் கர்த்தருக்கு முன்பாக இருக்கணும். உயிரோடு இருக்கிறது வரையிலும் பரிசுத்தமா இருக்கணும். உயிரோடு இருக்கிறது வரையிலும் நீதியா இருக்கணும். உயிரோடு இருக்கிறது வரையிலும் ஊழியம் செய்யணும். உங்களை விடுதலையாக்குவதற்கான ஏக நோக்கமே தான். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க.